வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் செமஸ்டர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரியோட கண்டினியூஷன் தான். ஸோ ஆல்ரெடி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரியை பொறுத்த வரைக்கும் பெர்னாலிஸ் இக்குவேஷன் அதோட அப்ளிகேஷனோட சம்ஸ் கிளியர் பெர்னாலிஸ் இக்குவேஷனோட சம்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பெர்னாலிஸ் இக்குவேஷன் இன் ரியல் ஃப்ளூயிட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இங்க நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னாலிஸ் இக்குவேஷன், ரைட்? ஸோ வென்ச்சுரிமீட்டர் விச் இஸ் அ ஃப்ளோ மெஷரிங் டிவைஸ். எனக்கு இந்த டாபிக் உள்ள நான் போகும்போதெல்லாம் ஞாபகம் வருது வந்து இந்த கலகலப்பு படத்துல வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து அவங்க அனௌன்ஸ் பண்றதுதான், உங்க வீட்டுக்கு வந்து பைப்லயே பால் வரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து லெட்டஸ் அசியும் நம்ம ஊர்லயும் வந்து ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒருத்தர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. யார் இந்த வாக்குறுதி எல்லாம் காப்பாத்துறா அப்படிங்கிறது தான். பட் லெட்டஸ் அசியும் ஹி இஸ் ஜென்யூன் பர்சன் இஸ் கோனா ஸ்டே டு ஹிஸ் வேர்ட். ஸோ அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு ஆவின் பால் என்ன கவர்மெண்டோட இதுல, ஸோ ஆவின் பால் வந்து வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு. இப்போ ஈவன் நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க. 2016 வரும்போது கனெக்ஷன் ரோட தோண்டி கனெக்ஷன் போட்டாங்க. இது வரைக்கும் அதுல இருந்து தண்ணி வீட்டுக்கு வரல. பட் வாட் எவர். ஸோ அப்போ எனக்கு அந்த எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அனுப்புறேன் அப்படின்னு தெரியும். கிளியரா? ஸோ லெட் அஸ் அஸ்யூம் ஒரு ஏரியாக்குன்னு ஒரு கலெக்ஷன் ஏரியா வச்சுக்கிறோமே, அந்த ஏரியாவுக்கு இவ்வளோ ஃப்ளூயிட் நான் அனுப்பணும், இவ்வளோ டிஸ்சார்ஜ் அனுப்பணும், ரைட்? டிஸ்சார்ஜ்னா என்னன்னு உங்களுக்கு இன்னும் தெரியும், ரைட்? அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் கம்மிங் அவுட் பர் செகண்ட், தட் இஸ் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் பர் செகண்ட். அப்ப இந்த டிஸ்சார்ஜ் எனக்கு எவ்வளோன்னு தெரியணும்ல, ரைட்? நான் அனுப்புறது கரெக்டா போகுதான்னா ஒவ்வொரு வீட்டுக்கிட்டையும் போயிட்டு அந்த ஏரியாவோட ஜங்ஷன்ல போயிட்டு டேப்பை திறந்து ஓகே இவ்வளவு டிஸ்சார்ஜ் இருக்கு நான் செக் பண்ண முடியுமா? ரைட்? அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அப்ப நான் ஒரு சென்ட்ரல் ஏரியா வச்சிருக்கேன், அங்க இருந்தா எல்லா இடத்துக்கும் ஃப்ளூயிட் அனுப்புறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னால மெஷர் பண்ண முடியுமா? ஆப்வியஸா தேர் ஆர் செட்டப்ஸ், ரைட்? ஸோ அதுல ஒரு செட்டப் தான் வந்து வென்ச்சுரிமீட்டர். ஸோ இந்த வென்ச்சுரிமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் யுவர் டிஸ்சார்ஜ். ஸோ ஒரு ஃப்ளோ இருக்கு, ஒரு பைப் வழியா ஃப்ளோ போயிட்டு இருக்குன்னா அந்த பைப்புக்குள்ள அந்த பைப்பை வந்து ஓப்பன் பண்ணி எனக்கு டேப்புக்கு போகாமையே அந்த பைப் வந்து ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி தான் டேப் இருக்கு அப்படின்னா அந்த பைப்புக்குள்ளேயே என்னால மெஷர் பண்ணி என்ன டிஸ்சார்ஜ்னு கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். அதுக்கான ஒரு செட்டப் தான் வந்து வென்ச்சுரிமீட்டர். ஸோ வென்ச்சுரிமீட்டர்ல ஜென்ரலா ஹரிசாண்டல் வென்ச்சுரிமீட்டர் தான் சால்வ் பண்ணுவோம். பட் தேர் ஆர் வெர்டிகல் வென்ச்சுரிமீட்டர்ஸ், இன்க்ளைன்ட் வென்ச்சுரிமீட்டர்னு சொல்லுவாங்க, ரைட்? இன்க்ளைன்ட் வென்ச்சுரிமீட்டர் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் வென்ச்சுரிமீட்டர் நான் டெரிவேஷன் போட போறது இல்லை, பட் டெரிவேஷனுக்கான ஹிண்ட் கொடுத்துட்றேன். ஸோ தட் இன் கேஸ் யூ ஆர் ப்ரிப்பேரிங் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ப்ரிப்பேர். ஸோ ஒரு செட்டப் இருக்கீங்க, கிளியரா? ஸோ எனக்கு இங்க ஒரு செட்டப், இந்த பார்ட் தான் வென்ச்சுரிமீட்டர். ஆக்சுவலா ஒரு வென்ச்சுரிமீட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இன்லெட் இருக்கும், ஒரு அவுட்லெட் இருக்கும். தட் இஸ் யுவர் த்ரோட் பார்ட் which is in between the inlet and the outlet. So inlet a converging part ன்னு சொல்லுவாங்க, right? This is a converging part, that is a diverging part. So ஒரு converging diverging ரெண்டொன்னா இருக்கும். இந்த converging divergentக்கு இடையில இருக்கிறது தான் வந்து உங்களோட throat. So இந்த throat வழியா உங்களுக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது சின்ஸ் தேர் இஸ் சேஞ்ச் இன் ஏரியா, கரெக்டா? எப்பெல்லாம் ஏரியா சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன ஆகும்? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், ரைட்? ஏன்னா ஏரியா இன்டு வெலாசிட்டி இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல ஏரியா சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் சேஞ்சை மெஷர் பண்ணி ப்ரொபோர்ஷனலா வில் பி ஃபைண்டிங் தி டிஸ்சார்ஜ். ஸோ இப்போ எனக்கு பெர்னாலிஸ் இக்குவேஷனோட ஃபார்முலா என்ன? P1 by rho g plus V1 square by 2g plus Z1 is equal to P2 by rho g plus V2 square by 2g plus Z2. கிளியரா? ஸோ இந்த ஃப்ளோ ஏரியா ரொம்பவே கம்மி. ஏன்னா நான் வந்து இங்க இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ண போறது இல்லை, இமீடியட்டா அந்த பக்கத்துல இருக்க போது வென்ச்சுரிமீட்டர் செட்டப்புங்கிறதுனால ஹெட் லாஸ் இங்க பெருசா கன்சிடர் பண்ண போறது கிடையாது. கிளியர்? ஸோ அப்ப எனக்கு என்ன வேணும்? இந்த ரெண்டுமே ஈக்குவல் அக்கார்டிங் டு பெர்னாலிஸ் இக்குவேஷன். இப்போ since it is an horizontal வென்ச்சுரிமீட்டர் இந்த ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஏன்னா Z1 equal to Z2. Z1 is equal to Z2. So P1 by rho g minus P2 by rho g is equal to V2 square by 2g minus V1 square by 2g. கரெக்டா? ஸோ இதான் என்னோட ஈக்குவேஷன். ஸோ P1 minus P1 minus P2 by rho g is equal to V2 square by 2g minus V1 square by 2g. இப்போ இந்த ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ப்ரெஷர் மெஷர்மெண்டோட வீடியோல நம்ம பேசும்போது ப்ரெஷர் அட் எனி டெப்த்துக்கு பேசணும் P1, ரைட்? ஈவன் வென்ச்சுரிங் யூடியூப் மேனோமீட்டர்ஸ் பத்தி பேசும்போது பேசின ஒரு ஃபார்முலா தான்
P1 minus P2 is equal to rho GH. ஏன் அப்படின்னா P2 is equal to P1, P2ங்கிறது லோ ப்ரெஷர்ல, ஸோ அப்போ P1 is equal to P2 plus rho GH ன்னு எழுதலாம். கிளியரா? டிஃபரன்ஸ் இன் ஃப்ளூயிட் லெவல், ரைட்? எனக்கு அது நம்ம யூடியூப் மேனோமீட்டர்ல பேசினது தான். ஸோ அப்போ என்னோட P1 minus P2 is equal to rho GH. அப்போ P1 minus P2 by rho G is equal to head difference, which is equal to V2 square by 2G minus V1 square by 2G. இப்போ எனக்கு இந்த ஏரியா, இதுக்கப்புறம் நான் டெரிவேஷனுக்குள்ள போகலாம் அப்படின்னா டெரிவேஷன் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஏரியா, this is A1 V1, this is A2 V2. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஸோ வி ஹாவ் தி ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். இதுதான் ஃபார்முலா டெரிவேஷன்ல வரும். A1 A2 by root of A1 square minus A2 square into root of 2GH. ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து மேபி நீங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லேப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 4th செமஸ்டர்ல வரும், நெக்ஸ்ட் செமஸ்டர் வரும். ஸோ அந்த லேப்ல வந்து யூ வில் பி டூயிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் வெஞ்சுரிமீட்டர். ஸோ உங்களோட எக்ஸ்பெரிமெண்டே என்ன அப்படின்னா, வெஞ்சுரிமீட்டரை வச்சு அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ்லாம் வச்சு யூ வில் கால்குலேட் யுவர் டிஸ்சார்ஜ், ரைட்? தென் ஆக்சுவலா அந்த செட்டப்லயே கீழே டேப் இருக்கும். டேப்பை ஓபன் பண்ணிட்டு வால்யூம் எவ்வளவு ஃபுல் ஆகுதுன்னு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நோட் பண்ணுவீங்க. லெட் அஸ் அஸ்யூம் 10 செகண்ட் எவ்வளவு வால்யூம் வந்திருக்கு. அப்போ டிவைடட் பை 10 போட்டா வால்யூம் பெர் செகண்ட் கிடைக்கும். ஸோ யூ வில் கம்பேர், தட் இஸ் யுவர் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். தி ஒன் தட் யூ ஆர் ஃபைண்டிங் யூசிங் யுவர் ஃபார்முலா இஸ் யுவர் தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ். சரியா? இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற ரேஷியோ எப்பவுமே ஆக்சுவலா அதுவும் ஒன்னா இருக்காது, கரெக்டா? ஸோ அந்த சேஞ்ச் அகைன் டியூ டு தி ஹெட் லாசஸ் அண்ட் தி அதர் திங்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க ரேஷியோவை கண்டுபிடிப்போம். அதுதான் சிடி, ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் பை தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிச்சி சிடி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நீங்க வந்து கண்டுபிடிச்சி வைப்பீங்க எங்க ப்ராக்டிக்கல்ல எக்ஸ்பெரிமெண்டா. அப்போ ஒரு வெஞ்சுரிமீட்டர் என்கிட்ட இருக்குன்னா அந்த வெஞ்சுரிமீட்டரோட சிடியை என்னால கால்குலேட் பண்ண முடியும் யூசிங் திஸ் ப்ரொசீஜர்ஸ். அப்ப அதை கால்குலேட் பண்ணி என்னோட வெஞ்சுரிமீட்டர் கூட நான் அந்த வேல்யூவே கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க அந்த வெஞ்சுரிமீட்டரை வச்சு மெஷர் பண்ணி தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜை கண்டுபிடிப்பீங்க. திஸ் இஸ் மை தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ். இந்த தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ்ல சிடி இன்டூ மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கிடைச்சிடும். அப்ப அந்த ஹெட் லாஸ் பத்தி நம்ம கன்சிடர் பண்ணாதது வந்துருச்சா உள்ள? கிளியரா? சோ இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. சோ Q is equal to, நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதே ஆக்சுவல் தான். Q actual is equal to CD, coefficient of discharge, into A1 A2 divided by root of A1 square minus A2 square into root of 2GH. இந்த Hங்கிறது ஹெட் டிஃபரன்ஸ். கிளியரா? சோ நல்லா பாத்தீங்கன்னா ஃபார்முலாவே என்ன, P1 minus P2 by rho G. P1 by rho Gங்கிறது பிரஷர் ஹெட். நம்ம பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷன்ல பேசியிருக்கோம். ப்ரெஷர் ஹெட் தான், ப்ரெஷரோட அந்த யூடியூப் மேனோமீட்டரோட ரீடிங் கிடையாது, ரைட்? அப்போ அதையுமே நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ P1 minus P2 by rho Gக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா H is equal to X into S minus S naught, ரைட்? SH ரெண்டு ஃபார்முலாவா எழுதியிருப்பாங்க, பட் நான் ஒரே ஃபார்முலாவாவே படிச்சிடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா S இந்த யூடியூப் ஃப்ளூயிட், ரைட்? S Hனே வச்சுக்கோங்க by S naught டிஃபரன்ஸ் 1. ஸோ இந்த மைனஸுக்கு பதிலாக டிஃபரன்ஸ் போட்டுடலாம் இன்டூ எக்ஸ். ஸோ அப்போ இந்த டிஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்? 12 minus 1 11, 1 minus 12 11 தான். நம்ம மைனஸ் எடுக்க மாட்டோம் டிஃபரன்ஸ்ல. எப்பவுமே பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போட்டுக்கணும். அப்படியே தூக்கி இடமாத்திக்க வேண்டியதான். கிளியரா? ஸோ ரெண்டு ஃபார்முலாவா படிக்காம டிஃபரன்ஸ் இப்படிதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், ரைட்டா? ஸோ அப்போ டிஃபரன்ஸ் போட்டா எனக்கு இந்த ரெண்டாவது ஃபார்முலா இந்த கன்ஃபியூஷன்லாம் போயிருக்கும். அடுத்த கன்ஃபியூஷன் எங்க வரும்னா எஸ்ங்கிறது ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அதுல பெருசா கன்ஃபியூஷனே வராது. எங்க வரும்? மேல இருக்கிறது யாரு, கீழே இருக்கிறது யாரு? ஆக்சுவலா நம்ம கிட்ட ரெண்டு ஃப்ளூயிட் இருக்கும். பைப் வழியா ஒரு ஃப்ளூயிட் போயிட்டு இருக்கும். கிளியரா? இந்த பைப்ல எனக்கு ஒரு ஃப்ளூயிட் இப்படி போயிட்டு இருக்கும். இங்க நான் யூடியூப் மேனோமீட்டர் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த யூடியூப் மேனோமீட்டர்ல ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். சரியா? இது மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிட் வந்து இந்த ஃப்ளூயிட் தட் ஐ அம் கோனா மெஷர். ஃபார் எக்ஸாம்பிள் பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பால் வந்து பைப்ல போயிட்டு இருக்கு. அப்ப மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடுக்கும் இதுக்கும் எப்படி நான் டிஃபரன்ஸ், மேலையா கீழையா அப்படிங்கும்போது இந்த ஒரு ரேஷியோல A by B ல இது யாரு? நியூமரேட்டர். இது யாரு? டினாமினேட்டர். நான் கொஞ்சம் வீக்கு அப்படிங்கறதுனால எனக்கு சில விஷயங்கள் வந்து மறந்துடுங்க. இதுவா ஒருவேளை அதுவா இருக்குமோ, ஒருவேளை இதுவா இருக்குமோ. சோ முடிஞ்ச அளவுக்கு ஹிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த ஒரு கன்ஃபியூஷனால மார்க் போறது நமக்கு தேவையில்லாம போயிட்டு இருக்கிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இது வந்து டினாமினேட்டர், கரெக்டா?
ஓகே, இப்போ இந்த நியூமரேட்டரோட ஸ்டார்டிங் ஆல்பபெட் நல்லா பாருங்க, என். கரெக்டா? அது அப்படியே உல்டாவா போட்டா யூ, முடிஞ்சு போச்சு. அப்ப மேல இருக்கிறது தான் யூடியூப் மேனோமீட்டரோட ஃப்ளூயிட், கீழே இருக்கிறது அந்த எந்த ஃப்ளூயிட நம்ம மெஷர் பண்றோமோ அந்த ஃப்ளூயிட். முடிஞ்சு போச்சு, ப்ராப்ளம் சால்வ். ஸோ ஒரு கன்ஃபியூஷன் நான் பண்ணும்போது எனக்கு வந்தது. நான் பிஇ பண்ணும்போது எனக்கு இந்த கான்செப்ட்ல எனக்கு வந்த கன்ஃபியூஷன் வந்து அதுதான், மறந்துடும். எது ஃபார்முலா ஞாபகம் இருக்கும், ஐயோ மேல போடணுமா கீழே போடணுமான்னு தெரியலேன்னு வந்தது. ரைட், அதுக்காக ரிலேட் பண்ணதுதான் இந்த நியூமரேட்டர்ல யூடியூப் மேனோமீட்டரோட ஃப்ளூயிட். ஸோ என் அண்ட் யூ ஆப்வியஸா வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், முடிஞ்சு போச்சு. கிளியரா? பட் இங்க அந்த ஷேப்பே பாத்தீங்கன்னா என் ஷேப்ல தான் நான் யூடியூப் மேனோமீட்டர் டிரா பண்ணிருக்கேன். ஆனா பட் அவ்வளோ நீங்க அது இன்வெர்டரா தான் அதெல்லாம் தேவையில்லை, என்ன அப்படியே மாத்தி போடுறோம் யூ, முடிஞ்சு போச்சு, ஒரு ஹிண்ட். கிளியர்? ஸோ இப்போ இதே இன்க்ளைன்ட் வெஞ்சுரி மேனோமீட்டரா இருந்தா என்ன பண்ணலாம்? இன்க்ளைன்ட் வெஞ்சுரி மேனோமீட்டர்னா நான் Z1 நாட் ஈக்குவல் டு Z2 ஆயிரும். கரெக்டா? Z1 நாட் ஈக்குவல் டு Z2. அப்ப என்னோட ஹெச்சோட ஃபார்முலா இது வந்துடும். பட் என்னோட ஹெட் டிஃபரன்ஸுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்ப ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா, சில சம்ல செகண்ட் யூனிட்ல சம்ஸ் போறோம். ரைட், செகண்ட் யூனிட்ல சில சம்ல ஹெச் கொடுக்காம இந்த வேல்யூஸ் கொடுப்பாங்க. ரைட், ஹைட்ராலிக் கிரேடியன்ட், எனர்ஜி கிரேடியன்ட் படிப்போம் செகண்ட் லெசன் வரும்போது. ரைட், அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் எனக்கே தெரியல, ஆஃப் நவ் 2023 டிசம்பர்ல. பட் எனிவே, ரைட், இன் கோர்ஸ் ஆஃப் டைம் என்ன அப்லோட், ரைட், அந்த லெசன்ல இந்த ஹிண்ட் தேவைப்படுங்கிறனால இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் அன் இன்க்ளைன்ட் வெஞ்சுரிமீட்டர் Z1 நாட் ஈக்குவல்ஸ் Z2, அப்ப என்னோட அந்த சைடு V1 ஸ்கொயர் பை 2G மைனஸ் V2 ஸ்கொயர் பை 2G தான் அங்க இருக்க போகுது. இந்த சைடு ஆக்சுவலா V2 ஸ்கொயர் பை 2G, இந்த சைடு வந்து P1 பை ρg பிளஸ் Z1 மைனஸ் P2 பை ρg பிளஸ் Z2. கிளியரா? இதுதான் வந்து உங்களுக்கு இது. ஸோ நமக்கு ஹெச்சுக்கான ஃபார்முலா இதுதான் நான் சொன்னது. ரெண்டு ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஒன்னு வந்து சப்போஸ் இந்த ரேஷியோ கிரேட்டர் தென் ஒன்னுனா இந்த ஃபார்முலா, இந்த ரேஷியோ லெஸ் தென் ஒன்னுனா இந்த ஃபார்முலா. அதாவது ஹெவி ஃப்ளூயிட், லைட் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது ஹெவியா இருந்தா உங்களுக்கு டினாமினேட்டர் அதிகமாயிரும் நியூமரேட்டரை விட, அப்ப இது லெஸ் தென் ஒன்னா மாறிடும். எதுக்கு இந்த கன்ஃபியூஷன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒன் டிஃபரன்ஸ் எஸ் பை எஸ் நாட். ரைட், எஸ் நாட்ங்கிறது ஃப்ளூயிட் மெஷரிங், எந்த ஃப்ளூயிட மெஷர் பண்றோமோ அது. இதுதான் யூடியூப் மேனோமீட்டரோட ஃப்ளூயிட். புரிஞ்சா? ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபார்முலா ஒரே ஃபார்முலா, CD இன்டூ A1 A2 பை ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் மைனஸ் A2 ஸ்கொயர் இன்டூ ரூட் ஆஃப் 2GH. கால்குலேட்டர், இந்த இம்புட்டு பெரிய கால்குலேட்டரை கையில வச்சிருக்க போறீங்க. இந்த கால்குலேட்டரை வச்சுட்டு அந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த சம்ல எல்லாம் லட்டு மாதிரி மார்க் வாங்கலாம். டெரிவேஷன் ஒரே ஒரு தடவை இட் வாஸ் தேர் இன் கொஸ்டின் பேப்பர். எனக்கு தெரிஞ்சு 2018-22 பேட்ச். ரைட், ஸோ கரண்டா டிகிரி வாங்கின பசங்க 2019 அவங்க எக்ஸாம் எழுதும் போது, அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் தான் கோவிட் வந்து லாக்டவுன்ல எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமா மாறிச்சு. அதுதான் கடைசி அவங்க எழுதின எக்ஸாம். ஐ மீன் ரெகுலர்ல ப்ராப்பரா தேர்ட் செமஸ்டர். அவங்களோட கொஸ்டின் பேப்பர்ல டெரிவேஷன் ஃபார் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு வெஞ்சுரிமீட்டரோடது. ஸோ நீங்க கோத்ரூ பண்ணணும்னா நான் ஹிண்டா தான் கொடுத்துருக்கேன், கோத்ரூ பண்ணுங்க. சப்போஸ் யாருக்காவது புரியல, டெரிவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, டெரிவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றேன். Now coming back, an horizontal venturimeter with inlet and throat diameter 30 cm and 15 cm. So ரெண்டோட diameter obviously area கண்டுபிடிக்கிறதுக்கு is respectively used to measure, right, the flow of water. ஸோ எந்த ஃப்ளூயிடுங்கிறத இங்க ஹிண்ட் கொடுக்குறாங்க. கரெக்டா? நம்ம டினாமினேட்டர்ல போட்டுமே ஹெச் ஃபார்முலால the reading of the differential manometer connected to the inlet to the throat is 20 centimeter of mercury. இப்ப எனக்கு பாருங்க, யூடியூப் மேனோமீட்டர்ல என்ன ஃப்ளூயிட் இருக்கதையும் இந்த இடத்துல இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எக்ஸ், ஹெச் கிடையாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 0.2 மீட்டர். எனக்கு என்ன ஃப்ளூயிட் அதுல இருக்குங்கிறதுக்கு மெர்க்யூரி ஹெச்ஜி. சரியா? ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து 13.6 மெர்க்யூரிக்கு ஞாபகம் வச்சுக்கணும். determine the rate of flow CD. most of the time 0.98 தான் வரும். ரைட், ஸோ CD கொடுத்துட்டாங்க. ஸோ அகைன் கிவன் டேட்டா ப்ராப்பரா நான் எழுதணும்னா என்னோட கிவன் டேட்டா என்னெல்லாம், x equal to 0.2 மீட்டர். specific gravity of the fluid in the YouTube manometer is equal to 13.6. நான் மெர்க்யூரிங்கிறதுக்காக எம் போடல, மேனோமீட்டர். ஸோ டிஃபால்ட்டா நம்ம மேனோமீட்டருங்கிறத வச்சுக்கலாம். ஸோ மேனோமீட்டரோட இது வந்து 13.6. தென் எனக்கு ஃப்ளூயிடோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி எஸ் ஆஃப் ஃப்ளூயிட் மேல இருக்கிறது ஹெச் தானே எடுத்தோம், விச் இஸ் ஈக்குவல் டு 1000. சரியா? ஸோ 1
1000ங்கிறது டென்சிட்டி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் 1. இதுவே ஒரு கொஸ்டின் நான் வீடியோல கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு. அப்படி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் ஏன் 1 அப்படின்னு. சரியா? அடுத்து எனக்கு ஏரியா A1க்கு D1 கொடுத்திருக்காங்க. டயாமீட்டர் 1 is equal to 0.3 மீட்டர் and diameter 2. ரேடியஸ் அண்ட் டயாமீட்டரை ரொம்ப தெளிவா பார்க்கணும். சரியா? அதுல மிஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 4th செமஸ்டர் KOM படிக்கும் போது தியரி ஆஃப் மிஷின்ஸ் படிப்பீங்க. அது வரைக்கும் கேம்ப் ப்ரொஃபைல்ல டயாமீட்டர் ரேடியஸ் கன்ஃபியூஷன்ல மார்க் விடுறவங்க கன்ஃபியூஸ் ஆகாது, கவனிக்க மாட்டோம். ரேடியஸை வச்சு ரேடியஸை நினைச்சு டயாமீட்டர் வச்சு சால்வ் பண்ணிடுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு இடம். கிளியரா? CD is equal to 0.98. எனக்கு ஃபார்முலா என்ன? செகண்ட் வந்து ரிக்வயர்டு டேட்டா. ப்ராப்பரா ஒரு ஃப்ளோல நீங்க எழுதணும்னா இதுதான் ரிக்வயர்ட் டேட்டா. என்ன? ஸோ கிவன் டேட்டா எழுதிட்டா ரிக்வயர்ட் டேட்டா ஒரே ஒருத்தர் தான். டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஸோ எனக்கு ஃபார்முலான்னு எழுதிக்கிட்டேன்னா Q இஸ் ஈக்குவல் டு CD into A1 A2 divided by root of A1 square minus A2 square into root of 2GH. கிளியரா? A1 square minus A2 square into root of 2GH தான் எனக்கு ஃபார்முலா. அப்ப நான் ஃபார்முலாக்கு எனக்கு என்னென்ன தேவை? H, கேபிட்டல் H வேண்டாம், ஸ்மால் h. ஃபர்ஸ்ட் H, A1 A2 இந்த மூணு தெரிஞ்சாலே எங்க வேலை முடிஞ்சு. A1 is equal to pi/4 D1 square which is equal to pi/4. ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 0.707 வரும்னு நினைக்கிறேன். pi divided by 4 0.785, சாரி. So 0.785 5/4 into D square 0.3 square. So 0.07068 இருக்கு. ஸோ நான் 07 எடுத்துக்கிறேன். இதுதான். கிளியரா? ஸோ அடுத்து அகைன் pi divided by 4 A2 is equal to pi/4 D2 square. So which is pi divided by 4 into D2 0.15 square. So 0.01767. 0.01767ங்கிறனால நான் 77 எடுத்துக்கிறேன். தென் எனக்கு H வேணும். Hக்கான ஃபார்முலா X into SH by S manometer by S naught. ரைட்? அப்ப அது S naught நான் எடுத்தோம். S naught difference 1. கிளியரா? Xங்கிறது மேக் ஷுர் யூ சப்ஸ்டியூட் இன் மீட்டர்ஸ். ரைட்? எல்லாமே மீட்டர்ஸ்ல போடணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. X வந்து இட் ஷுட் பி இன் மீட்டர்ஸ். ஸோ 0.1 எக்ஸோட வேல்யூ 0.2 நான் டைரக்டாவே மாத்திட்டேன். 20 சென்டிமீட்டர் 0.2. ஸோ மெர்க்யூரி மேல 13.6, வாட்டர் கீழே 1. ஸோ என்னோட H வேல்யூ 0.2 into 13.6 by 1, difference 1. ஸோ 12.6 வரும். ஸோ 12.6 into 0.2. ஸோ 2.52 மீட்டர். ரைட்? 2.52 மீட்டர் ஆஃப் மெர்க்யூரி. அப்ப எனக்கு ஃபார்முலா என்ன? என்னோட டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு CD 0.98 into A1 into A2. ஸோ A1 வந்து 0.0707 into 0.0177 0177 divided by root of 0.0707 square minus 0.0177 square root of 2 into 9.81 into 2.52 which is equal to, first நான் கீழே விட்ட ஸ்கொயர் முடிக்கிறேன். 0.0707 square minus 0.0177 square root of answer. கிளியரா? 0. ஸோ இது கூட நான் வந்து 0.0707 divided by answer. கிளியரா? டிவைட் தானே பண்ணணும். 0.0707 divided by answer into 0.0177 into 0.98. இது இவ்வளத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன். எக்ஸப்ட் ரூட் ஆஃப் 2GH இது இவ்வளத்தையும் பண்ணிட்டேன். இங்க ஆரம்பிச்சேன். இது மைனஸ், இது ஸ்கொயர் பண்ணி தான் மைனஸ் பண்ணிருப்போம். அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன். தென் திஸ் டிவைடட் பை இந்த ஆன்சர் போட்டேன். ஆன்சர்னே அடிச்சுட்டேன். தென் இதை மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஐ எம் கெட்டிங் இட் அரௌண்ட் 0.0179 into root of 2GH. So 2 into 9.81 into 2.52 root of answer. So 7.31 which is equal to again into 0.0179. So 0.12586
மீட்டர் கியூப் பர் செகண்ட் டிஸ்சார்ஜ் இல்ல. ஸோ லிட்டர்ஸ் ஜென்ரலா லிட்டர்ஸ் பர் செகண்ட்ல ஃபைனலா எழுதலாம். ஸோ 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 liters per second, 10 power 3, so which is equal to 125.86 liters per second. இதான் என்னோட டிஸ்சார்ஜ். சால்வ் பண்ணிட்டோம். கிளியரா? ஸோ இந்த வீடியோக்கு இந்த ஒரு சம் போதும், இன்ட்ரோடக்ஷனும் போட்டனால இன்னொரு வீடியோல இன்னொரு 2 or 3 சம்ஸ், மேபி 1 or 2 வீடியோஸ்ல ஈவன் இன்க்ளைன்ட் வெஞ்சுரிமீட்டர் போட்டுட்டு ஒரு சம் இருக்கு. அந்த சம் எப்படி இருக்கும்னா, வெஞ்சுரிமீட்டருக்கு பதிலாக ப்ரெஷர் கேஜை வச்சா அது என்ன ரீடிங் காட்டும்ல ஒரு சம் இருக்கு. அது இப்போ உங்க சிலபஸ்க்கு மேப் ஆகுதாங்கிறதையும் செக் பண்ணிட்டு முடிஞ்ச அந்த சம்மையும் போட்டுட்டு ஆரிஃபிஸ் மீட்டர் மொமெண்டம் இக்குவேஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு. மொமெண்டம் இக்குவேஷனோட இன்னொரு சம்மும் பார்த்துட்டு வில் கோ அஹெட் வித் தி செகண்ட் யூனிட். கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், கஷ்டமே கிடையாது. ரைட். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. டெரிவேஷன் ட்ரை டு கோ த்ரூ இட். ரைட். ஒர்ஸ்ட் கேஸ்ல இருந்துச்சுன்னா யூ மே பி ஏபிள் டு டூ இட். ரைட். நெக்ஸ்ட் வீடியோல கூடி சீக்கிரமே உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.